குறைந்த விலையில் கிடைச்ச ரஷ்ய எண்ணெய் கட் பண்ணிட்டு அமெரிக்காவிட அதிக விலைக்கு எண்ணெய் வாங்க போறோம். நம்ம பெட்ரோல் டீசல் விலை என்ன ஆக போகுது? நம்ம ஊர் விவசாயிகளுக்கு விபதி அடிச்சுட்டு அமெரிக்க விவசாயிகளுக்கு இந்திய சந்தையை ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறார் மகா தேசபக்தர் நரேந்திரா. கறிக்காக மட்டுமே வளர்க்கப்படும் பசுமாடுகளின் பால் இந்தியாவுக்கு வரப்போகுது. சனாதன சங்கிகள் எங்கே போனார்கள்? என்ன செய்ய போகிறார்கள்? அமெரிக்காவுக்கு 0% டாக்ஸ், நமக்கு அமெரிக்கா 18% டாக்ஸ். என்னங்கடா உங்க நியாயம்? விஸ்வகுரு இன்னைய நடக்குது இங்க. 56 இன்ச் மார்பு ட்ரம்ப் பார்த்தா 5.6 இன்ச் மார்பா சுருங்குதா? ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இப்பெல்லாம் அந்த அயோத்தியா ராமனுக்கு பயப்படுறாரோ இல்லையோ, இந்த அமெரிக்கா எப்ஸ்டீனுக்கு வந்துட்டு பயப்படுறாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ல ஒரு பேர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பதறிட்டு போயிட்டு ட்ரம்ப் சொன்ன அத்தனை டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு போறாரு இல்லைங்களா? அந்த இடம் தான் நரேந்திராவின் மீது சந்தேகத்தை கிளப்புது. முன்ன பின்ன கூட்டி கழிச்சு பார்த்தா எப்ஸ்டீன் ஃபைல்ல நரேந்திராவுடைய கணக்கு எங்கேயோ இடிச்சுக்கிட்டு இருக்குது. ஃபைல்ல பேர் தானே வந்தது. நான் அதெல்லாம் பண்ண கிடையாது. உன்னால முடிஞ்ச என்ன வேணாலும் பண்ணியா, என் நாட்டுக்கு நீ வந்துட்டு என்ன டாரிஃப் போடு, அதேதான் உன் நாட்டுக்கு நான் டாரிஃப் போடுவேன்னு சொல்லி இருந்தானாக்கா இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு முதுகெலும்பு இருக்குன்னு சொல்லலாம். பேர் வந்துருச்சுன்னு சொன்னோட $500 பில்லியன் வந்து கையெழுத்து போறாங்க அப்படின்னாக்கா சந்தேகம் கிளம்பதான் செய்யும். குற்றமுள்ள நெஞ்சுதான் பதப்பதைக்கும்பாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு காரியம் பண்ணி இருக்குது. நரேந்திராவுடைய பிடி வந்துட்டு RSS கையில இல்ல, அமெரிக்காவோட கையில இருக்குது, ட்ரம்போட கையில இருக்கு. ட்ரம்ப் முன்னாடி இப்படி மண்டிடுறதுக்கு பேர் வந்துட்டு விஸ்வகுரு இல்ல, விஸ்வ அடிமை. இந்த செய்திகள் குறித்துதான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. விஸ்வகுரு இன்னைய நடக்குது இங்க. நீதான் பெரிய விஸ்வகுருன்னு ஊர் ஊரா பிளைட் ஏறி சுத்திக்கிட்டு இருக்க. ட்ரம்ப் ஒரு போன் கால் போட்ட உடனே நம்பியார் முன்னாடி எஸ் பாஸ் போட்டுட்டு இருக்க மனோகரன் மாதிரி ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, நீ எல்லாம் ஒரு விஸ்வகுருவா? 56 இன்ச் மார்பு ட்ரம்ப் பார்த்தா 5.6 இன்ச் மார்பா சுருங்குதா? இந்தியாவுக்கு பெரிய உபகாரம் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவுக்கு 18% வரியை வந்துட்டு போடுறாரு. ஆனா பதிலுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அமெரிக்காவில இருந்து இம்போர்ட் ஆகிற பொருட்களுக்கு 0% டாரிஃப் போடுறீங்க. என்னங்கிற உங்க நியாயமும் யோகியதையும். எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல உன் பேரு வந்ததுக்காக இந்த அளவுக்கு ஆட்டம் கண்டேனா, அப்ப என்ன ஆட்டத்தங்க போட்டு அதையா சொல்லி தொலைங்களையா? ட்ரம்ப் இந்தியாவுக்கு 18% வரியை குறைச்சிட்டாரு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் அமெரிக்கா கிட்ட அடமானம் வைக்கிறீங்க. மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தம்பட்டம் போட்டுட்டு பை அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு இப்ப வந்துட்டு சிவப்பு கம்பளம் விரிக்கிறீங்களா அமெரிக்கா பொருட்களுக்கு? கேவலமா இல்லையா? மேக் இன் இந்தியா கைவிட்டுட்டு பை அமெரிக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம சுதேசி வீரர்கள் கம்பு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வெட்டி சுதேசி சூரர்கள் வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு வீண் கூச்சல் போட்டுக்கிட்டு வாய்க்கிலேயே கத்துவானுங்க. இப்ப பாரத மாதாவோட சந்தையையும் விவசாயிகளோட வயிற்றையும் அமெரிக்க கார்பரேட்டுகளுக்கு தாரவாத்து கொடுத்திருக்காரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. ஆனா வந்து நம்ம தேசபக்தி சுதேசி சூரர்கள் இது குறித்து எதுவும் வாயை திறக்காம மௌனியா அனைத்தையும் பொத்துனாப்புல வச்சிட்டு இருக்கிறாங்க. இதுவாட உங்களுடைய தேசபக்தி அப்படின்னு தான் கேட்க தோணுது. எப்ஸ்டீன் விளைவால அமெரிக்கா முன்னாடி இப்படி தலை குப்புற மாதிரி பண்றதுதான் உங்களுடைய தேசபக்தியாரான்னு கேட்க தோணுது. இது வரைக்கும் நம்மளுடைய பெட்ரோலிய தேவைகளுக்கு ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்ட தான் வந்துட்டு மலிவான விலையில வந்துட்டு கச்சா எண்ணெய் வாங்கி கிட்டத்தட்ட நமக்கு கச்சா எண்ணெய் மிகவும் மலிவான விலையில வந்து ரஷ்யா வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தது. ஆனா எப்ஸ்டீன் விளைவால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு மிரட்டல்ல, அதாவது ட்ரம்போட ஒரே ஒரு மிரட்டல்ல நம்ம 56 இன்ச் அப்படியே கூனி குறுகி போய் பாத்தீங்கன்னாக்கா வெனிசுலா கிட்ட வந்துட்டு, அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத விட்டுட்டு வெனிசுலா கிட்ட வந்துட்டு எண்ணெய் வாங்குறதுக்கான வேலைகளை வந்துட்டு நம்மளுடைய இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு மேற்கொண்ட இந்த ஒரு விஷயத்தால மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா நாட்டுக்கு 80,000 கோடி ரூபாய் வந்துட்டு கூடுதல் செலவு வந்துட்டு ஏற்படுது. நம்ம கேட்கறது என்னன்னாக்கா நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்துட்டு நரேந்திராவா இல்ல வந்துட்டு ட்ரம்பா அப்படின்னு கேட்கக்கூடிய விதத்துல வந்துட்டு இருக்கு. இந்தியா வந்துட்டு யாரோட பொருளாதார வர்த்தகம் பண்ணணும், இந்தியா யாருகிட்ட என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா முடிவு பண்ணா சரி, ஓகே, இந்திய ஒன்றிய அரசு முடிவு பண்றது சரி. ஆனா எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க ஒரு வெள்ளப்பண்ணி வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய அரசுக்கு வந்துட்டு தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை கொடுத்து அடிபணிய வைக்குதுனாக்கா, இவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பி இவனுக்கு எல்லாம் இருந்திருந்ததுனாக்கா இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிலைமை வந்து நமக்கு ஏற்பட்டிருக்குமா? இன்னைக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த மாதிரியான வெள்ளப்பண்ணிகள் நம்மள வந்து மிரட்ட வேண்டிய சூழல் வந்திருக்குமா? அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா தன்னுடைய விவசாய பொருட்களை வந்துட்டு இந்தியாவோட சந்தைப்படுத்தியே ஆகணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க தன்னுடைய விவசாயிகளுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட மானியம் எல்லாத்தையும் கொடுத்து விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு சந்தைப்படுத்துறதுக்கான இந்தியா வந்துட்டு சந்தையாக்கி அது மூலியமா நம்மளுடைய விவசாயிகளோட வயிற்றுல வந்துட்டு அடிக்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய நண்பன்
ஏற்கனவே விவசாய சட்ட திருத்த மசோதா மூலியமா பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா இந்திய விவசாயத்தை கார்பரேட்டுகளுக்கு அடமானம் வைக்க துணிஞ்ச ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கார்பரேட்டுகளுக்கு தாழ்வாக்க முடிவு செஞ்ச ஒன்றிய பிரதமர் நரேந்திரா விவசாயிகளுடைய எழுச்சி போராட்டத்தின் காரணமா அதை கைவிட்டாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விவசாயிகள் வந்துட்டு அவங்களுடைய வயிற்றுல அடிக்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா கிட்ட இருந்துட்டு விவசாய பொருட்களை 0% டாரிஃப்ல 0% டாக்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்றதுக்காக ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போட்டிருக்க அவசர அவசரமா விலை இதுக்கு என்ன காரணம் அவசர அவசரமா கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்கா எப்ஸ்டீன் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. ராமன் விளைவோட இந்த எப்ஸ்டீன் விளைவு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமாகவே நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ஆட்டங்கான வைக்குதோ அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இப்பெல்லாம் அந்த அயோத்தியா ராமனுக்கு பயப்படுறாரோ இல்லையோ இந்த அமெரிக்கா எப்ஸ்டீனுக்கு வந்துட்டு பயப்படுறாரு. அந்த பேரை கேட்டா பயம் வந்துடுது அப்படின்னே சொல்லலாம். இந்த விவசாய பொருட்கள் விஷயத்துல மட்டுமே $500 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு அமெரிக்காட்ட விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணி ஆகணுமாமா. நம்ம நாட்டுடைய மொத்த பட்ஜெட் 53 லட்சம் கோடி தான். அதுல 45 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு அவன் இவங்களுக்கே அமெரிக்காவுக்கே வர்த்தகம் பண்ணுவா, அது 0% டாரிஃபோட. ஏற்கனவே நம்மளுடைய வரி பணம் அதானிக்கு அம்பானிக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்ப அமெரிக்காவுக்கும் சேர்த்து நம்ம வரி கட்டக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு ஊதாரி அரசு வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு எழுப்புது. 53 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய பட்ஜெட் அப்படின்னாக்கா அது 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு அமெரிக்கா கிட்ட மட்டுமே வர்த்தகம் பண்ணுனாக்க என்ன கணக்குங்க இது? என்ன தைரியத்துல இவங்க இந்த மாதிரியான வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குமா, இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய சனாதன சங்கிகளை பசு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த சனாதன சங்கிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்ற மாடுகளுடைய பாலை வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு இறக்குமதி செய்வதற்கும் உடன்படிக்கை வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனாதன வீரதீர சூரர்கள் பசு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கம்பு சுத்துறவனுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்ற மாடுகளுடைய பாலை எடுத்ததா இப்ப பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கொண்டு வந்துட்டாரு. நம்ம நிலைமை இந்த சனாதன சங்கிகளை நினைச்சது ரொம்ப கவலையா இருக்குது. இவனுக்கால மானஸ்தனுங்க வேற மூத்திரத்தை தான் குடிப்பாங்க. பாலுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க இல்ல கோமுத்ராவுக்கும் சேர்த்து போட்டிருக்காங்களா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம சனாதன சங்கிகள் இந்திய மாடுகளுடைய மூத்திரத்தை தானே குடிப்பாங்க, வெளிநாடு மாடுகளோட மூத்திரத்தை குடிப்பாங்க அப்படின்னு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை குடிச்சாலும் குடிப்பானுங்க இவனுங்க. ஏன்னா பிரிட்டிஷ்கார கால நக்கறதுல ரொம்ப பேர் போனவன் யாருனாக்கா நம்ம RSS சங்கிகள் அவனுடைய வாரிசுகள் தானே, அதனால அதையும் பண்ணுவானுங்க. இவனுங்க காரியாவனாக்கா எந்த உயிரினத்தோட கழிவையும் திம்பானுங்க குடிப்பானுங்க. அதனால அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுங்களுக்கு ஒரு ஜெர்க்க கொடுத்திருக்குது இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம அரசாங்கம் வெளியிடக்கூடிய முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி கேள்வி கேட்டாக்கா நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், பியூஷ் கோயல்ல இருந்துட்டு அஸ்வினி வைஷ்ணவ் வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேள்விகளை வந்துட்டு எதிர்கொள்ள முடியாம வந்துட்டு பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஒண்ணு அதானி, இன்னொன்னு எப்ஸ்டீன். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை வந்து கொடுத்திருக்குது. எப்ஸ்டீன் வந்துட்டு அவர் பேர் மட்டும்தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவருடைய பேர் இருக்கிறதுக்காக வந்துட்டு யாரும் சந்தேகப்படல. எப்ஸ்டீன் ஃபைல்ல அவர் பேர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பதறிட்டு போயிட்டு ட்ரம்ப் சொன்ன அத்தனை டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு போறாரு இல்லைங்களா? அந்த இடம் தான் நரேந்திராவின் மீது சந்தேகத்தை கிளப்புது. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் வந்தப்பறம் நான் அதுல பேர் வந்துச்சுன்னு சொன்னப்ப நான் கண்டுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு அரசியல் லீக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ட்ரம்ப் வந்துட்டு நீ வந்துட்டு என் நாட்டுக்கு $500 பில்லியன் வந்துட்டு 0% டாரிஃப் போடுறான்னு சொன்னதும் நீ வந்துட்டு இனிமே ரஷ்யாட்ட என்ன வாங்க கூட வெனிசுலாவிட்ட வாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு இவங்களும் வந்து உடன்படுறாங்க அப்படின்னா முன்ன பின்ன கூட்டி கழிச்சு பார்த்தா எக்ஸ்டென்ட் ஃபைல்ல நரேந்திராவுடைய கணக்கு எங்கேயோ இடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது வெளிப்படையா சந்தேகத்தை வந்து கிளப்புது. ஓகேங்களா? தாங்க அப்படி இல்லையோ ஃபைல்ல பேர் தானே வந்தது, நான் அதெல்லாம் பண்ண கிடையாது, உன்னால முடிஞ்ச என்ன வேணாலும் பண்ணியா, என் நாட்டுக்கு நீ வந்துட்டு என்ன டாரிஃப் போடு அதேதான் உன் நாட்டுக்கு நான் டாரிஃப் போடுவேன்னு சொல்லி இருந்தானாக்கா இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு முதுகெலும்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த அயோக்கிய கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பு இல்லாம ஒரு ஃபைல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே 18 வந்துட்டு கையெழுத்து போடுறாங்க, $500 பில்லியன் வந்து கையெழுத்து போறாங்க அப்படின்னாக்கா சந்தேகம் கிளம்பதான் செய்யும். சங்கிகளை புரிஞ்சுக்குங்க, குற்றமுள்ள நெஞ்சுதான் பதப்பதைக்கும்பாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு காரியம் பண்ணி இருக்குது அது மட்டும் தெரியும். அதனாலதான் ட்ரம்ப் சொன்னதுக்கெல்லாம் ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. ட்ரம்ப் கீ கொடுக்க ஆடிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்துட்டு நரேந்திராவுடைய பிடி வந்துட்டு RSS கையில இல்ல,
அமெரிக்காவோட கையில இருக்குது, ட்ரம்போட கையில இருக்குன்றது வெளிப்படையாக இப்ப தெரியுது. அது மட்டும் இல்லாம அதானி விவகாரத்தை கையில எடுத்திருக்கிறாங்க. அதானிக்கு வைக்கக்கூடிய செக் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திராவுக்கு வைக்கக்கூடிய செக் தான் அமெரிக்கால. அதானியை வைத்து கொண்டு அது எப்ஸ்டீன் ஃபைல் மட்டும் இல்ல, அதானி வைத்துக் கொண்டு நரேந்திரா வந்துட்டு இது பண்ணாங்க. எப்ஸ்டீன் விவகாரத்துல பேர் வந்ததுனாலயோ அதானியை காப்பாத்துறதுக்காக, அதாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சம்பந்தியை காப்பாத்துறதுக்காக அதிமுக அடமானம் வச்சாரு இல்லைங்களா, அதே போல அதானியை காப்பாத்துறதுக்காக இந்தியா அமெரிக்காட்ட தார வாத்துட்டு இந்தியாவை அமெரிக்காவோட காலனியாக்க பாக்குறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரான்றத சங்கிகளா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய போலி தேசபக்தியால இன்னைக்கு இந்தியா கார்பரேட் காலனி ஏகாதிபத்தியத்துக்குள்ள போக போகுது, அதுவும் அமெரிக்கா கார்பரேட் காலனி ஏகாதிபத்தியத்துக்குள்ள போக போகுது அப்படின்றதா நீங்க கலை யதார்த்தம்ன்றத தெளிவா புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா நீ போற சுதேசி பக்தி இதெல்லாம் டோட்டல் இது மேக் இன் இந்தியான்னு சொன்ன குரூப் இன்னைக்கு பை அமெரிக்கான்னு நிக்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேசபக்தி என்னன்றது இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு. உங்க எல்லாத்துக்கும் முதுகெலும்பு இருக்கிறா, சொரணை இருக்கா அப்படின்றதோ கேள்வி எழும்பதான் செஞ்சிருக்குது. அது மட்டும் சங்கீட்ட நம்ம என்ன கேட்கிறோம்னாக்கா, மேக் இன் இந்தியா உள்நாட்டு தயாரிப்புன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தீங்களே, அமெரிக்காவுக்கு 0% டாரிஃப் கொடுக்கறதா உங்க சுதேசி கொள்கையா? ரஷ்யாவிட மலிவான விலைக்கு எண்ணெய் வாங்குறது இந்தியாவினுடைய இறையாண்மைன்னு சொன்ன ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் இப்ப எங்க போனாரு? அமெரிக்கா சொன்ன உடனே இறையாண்மை எங்க போச்சு? இறைச்சி மாடுகளோட பால் உள்ள வரும்போது உங்க சனாதன அதர்மம் எங்கே போக போகுது? விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்க விவசாயிகளுக்கு இந்திய சந்தையை திறந்து விட்டு நம்ம விவசாயிகள் அழிக்கிறதா உங்க பிளானா? நம்ம நாட்டோட பட்ஜெட்ல 90% பணத்தை அமெரிக்க பொருட்களை வாங்க செலவிடுவது தேசபக்தியா தேச துரோகமா? சங்கிகளா இதுக்கு துணிவு இருந்தா பதில் சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு முடிவா சொல்லிக்கிறோம், தேசம் அப்படின்றது நிலம் மட்டும் இல்ல, அது மக்களோட சேர்ந்ததுதான் தேசம். மக்களை பட்டினி போட்டுட்டு விவசாயிகளை நடுத்தருவில் நிறுத்திட்டு அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் வாழ்பிடிக்கிறதுக்கு பேரு ராஜதந்திரம் இல்ல, அது பக்கா அடிமைத்தனம். அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுக்கு தேசபக்தி பாடம் எடுக்கிற சங்கிகளே ட்ரம்ப் முன்னாடி இப்படி மண்டிடுறதுக்கு பேரு விஸ்வகுரு இல்ல, விஸ்வ அடிமை. இந்த விவகாரத்தை இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம் தோழர்கள். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கிறதோட இந்த வீடியோவையும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.